ஆந்திரா ஸ்டைலில் புதினா தொக்கு. இது சூடான சாதத்தில் எண்ணெய் விட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 10-15 வரமிளகா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நான் 10 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு வறுத்து எடுத்து வச்சாச்சு. இது நான் தனியாக ஆறட்டும். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 கட்டு அளவுக்கு புதினாவை ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை கழுவி இதோட சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கையளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. புதினாவோட கொத்தமல்லி சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாய், மல்லி, ஜீரகம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் குறப்பாக. இதோட உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு இது கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். டக்குன்னு சாதத்தை வடித்து இதை போட்டு கிளறி கொடுத்தீங்கன்னா சூப்பரான புதினா சாதமும் ரெடி ஆகிடும். கடைசியாக அரைச்சதை கடுகு ஜீரகம் போட்டு தாளித்து இறக்குனீங்கன்னா புதினா தொக்கு ரெடி.